இலங்கையில் இந்த வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இலங்கையின் தேர்தல் திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 16ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட தேதி ஒன்றில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணையகம் அறிவித்திருக்கிறது. முன்னதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த போதும் அரசாங்கம் தொடர்ந்தும் ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான காலஞ்சென்ற விஜயகாந்துக்கு இந்திய மத்திய அரசு பத்மபூஷன் விருதை இன்று வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதத்தில் உடல்நிலை குறைபாட்டால் காலமான நிலையில் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் போது பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியாவில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதானி குழுமத்தின் சில நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக நிதியை வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முன்னதாக நேற்று தெலுங்கானா தேர்தலுக்கான பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ராகுல் காந்தி மீது விமர்சனங்களை வெளியிட்டிருந்தார். அதில் முன்னதாக ராகுல் காந்தி இந்தியாவின் 5 பணக்காரர்கள் மீது விமர்சனங்களை வெளியிட்டு வந்தார். எனினும் அண்மை காலமாக அதானி மற்றும் அம்பானி ஆகியோரை விமர்சிப்பதை ராகுல் காந்தி கைவிட்டிருந்தார். அப்படியெனில் அவர்கள் இருவரிடமும் ராகுல் காந்தி அதிக பணத்தை பெற்றுக் கொண்டாரா என்ற கேள்வியை நரேந்திர மோடி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கிடைத்த வருமானங்களின் அடிப்படையில் அதானி குழுமம் பெருமளவு பணத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதன்படி சுமார் 55 கோடி ரூபாய் பெறுமதியான தேர்தல் பத்திரங்களை அதானி குழுமம் கொள்வனவு செய்திருக்கிறது. அதில் 43 கோடி ரூபாய் பெறுமதியான பத்திரங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிதியளிப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே நரேந்திர மோடியின் நேற்றைய கருத்து தற்போது பொய்ப்பிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் குறிப்பிட்டிருக்கிறது. இந்தியாவில் இந்துக்களின் சனத்தொகை சுருங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை கவுன்சில் இதனை தெரிவித்திருக்கிறது. இதன்படி 1950ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிக்குள் இந்தியாவில் இந்து சனத்தொகை 7.8 வீதத்தால் குறைந்திருக்கிறது. அதே நேரம் முஸ்லிம்களின் சனத்தொகை 43.15 வீதத்தால் அதிகரித்திருக்கிறது. இதனை தவிர ஏனைய சிறுபான்மை மதங்களான கிறிஸ்தவம், பௌத்தம், சீக்கியம் உட்பட்ட பல மதங்களும் சனத்தொகையில் வளர்ச்சி கண்டிருப்பதாக பொருளாதார குழு தெரிவித்திருக்கிறது.